வாங்கம்மா, வணக்கத்து கூறி வணக்கம். வாங்க மந்திரியாரே, வணக்கம். வணக்கம். பிரம்ம சத்திரிய வைசிய சூஸ்ரவால் என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தரம் வந்திருக்கும் சபையில் நான் வந்தேன் அல்லவா? நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டாயா? தெரியுமம்மா. அதற்கு முன்பதாக அன்பு, பண்பு, பாசம், நேசம் பொருந்திய தாரமங்கல தருகாமில் இருக்கக்கூடிய பாரகலூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய புண்ணிய பூமியில் எழுந்திருக்கக்கூடிய உலக மாதாவாகப்பட்ட சிச்சா சக்தி, இனியா சக்தி, கிரியா சக்தி, யோகா சக்தி, 9 சக்தி 16 நிமிஷம் 64 பீடத்தில் அமர்ந்த சாஞ்ச சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம், கண்ணபுரனாகி சமயபுரத்து அம்மாவனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் சீரு சிறப்பாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஓரிரவு தாம்பலம் கொடுத்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கு அம்மன் அருளாலும் கொப்புகொண்ட பெருமாள் அருளாலும் சீரு சிறப்பாக இருக்க அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். நல்லா எல்லா வேசம் காசு கொடுக்குது பாவம். எப்பா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் அன்பு பண்பு பாசம் நேசம் அனைத்திற்கு சொந்தக்காரி கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நான் பதியில் சிறந்த பொறுப்பில் சிறந்த கற்பில் சிறந்த என்னுடைய பெயரோ ரேணுகை ரேணுகா தேவி. என்ன வேணும்? உங்க பெயர் தான் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி. எனக்கு எப்படி ரேணுகா தேவி என்று பெயர் வந்தது? நான் எப்படி பிறந்தவன் அப்படி என்பதற்கு தெரியுமா? நீங்க சொன்னால் தான் தெரியும். எப்பா
ஏகாலிமார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஒருவராக தன்னுடைய அவரவர் வேலையை செய்து கொண்டு ஏகாலியாகப்பட்டவர்கள் சென்று துவைத்துக் கொண்டிருந்தார். என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்க? வண்ணாந்துறையில துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அப்படி துணி துவைக்க வரும்போது அல்லும் பகலும் 60 நாளையும் சிவனே ஐயாரனே சிவனே, நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறோம். ஒருவருக்கு பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, 7 பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம். ஒருவருக்கு பிள்ளை இருந்தாலும் 7 பேர் எங்கள் பிள்ளையாக பாதித்து சிறப்பாக இருப்போம். எங்களுக்கு பிள்ளை வர வேண்டும் என்று ஏகாலிமார்கள் வேண்டினார்கள். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் அறிவில் இருக்கும் திதில் இருக்கும் நெருப்பு கடை யானை முதல் 84 100,000 தீவ தந்துகளுக்கு அன்றாடம் படியளக்கக்கூடிய பரம்பொருள் பெண்ணே பார்வதா, இதோ நம்முடைய ஏகாலிமார்கள் நம்மை கோரி தவறு செய்கிறார்கள். அங்கு சென்று நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும், நான் உன்னை வந்து பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படி என்று சிவன் சொல்ல, சிவனுடைய வாக்கியத்தினால் இந்த பார்வதியாகப்பட்டவர் அந்த வண்ணாந்துறையிலே குழந்தையாக குவா குவா என்று கவுந்து எப்பா 1 கோடி பாவம் செய்தவள் தான் இந்த புவியிலே ஒரு பெண்ணாக பிறப்பாள். சத்தம் போடாத கதை, ஒரு 1/2 மணி நேரம் கதையை கேளுங்க. 2 கோடி பாவம் செய்தவள் தான் இந்த புவியிலே வருடி என்று பெயர் எடுப்பாளா? 3 கோடி பாவம் செய்தவள் தான் அவள் இளமையிலே கம்மன் ஜாதி ஆவாளா? 4 கோடி பாவம் செய்தவள் தான் வயதுக்கு வராத மோடி என்று பெயர் எடுப்பாளா? முன்னோர்கள் சொன்ன பழமொழி போல பிள்ளை இல்லை என்பதற்கு கடவுள் நம்ம முன்ன ஜென்ம செஞ்ச பாவத்துக்கு தான் ஆண்டவன் நம்மளுக்கு பிள்ளாது கொடுப்பான தவிர விதியினால தான் கொடுப்பான். அவனுக்கு புள்ள இருக்குது, இல்லாத வீட்டுல 10 புள்ள இருக்கும், இருக்குது ஒண்ணு 2 இருக்கு, அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அவர் செஞ்ச பூர்வீக நல்லாட விதிப்பயன்படி இவன் இதைத்தான் வச்சு பண்ணுமா, அவன் அதைத்தான் வச்சு பண்ணுமா. கடமை கடவுளாகப்பட்டவன் அளிக்கப்பட்டவன். 7 பேர் பிள்ளை இல்லாமல் இருந்தானுவன், அன்னைக்கு ஒற்றுமையா தான் இருந்தானுவன். அந்த ஏகாலி 93 நான் குழந்தையாக குவா குவா என்று இருக்க எப்ப என்னை குழந்தையை எடுத்து என்னை எப்படி வளர்த்தார்கள் எப்பா காமெடி கட்டில எப்பா ஏமா கண்ணா சத்தமோட உட்காருங்க. மாடு மேல தொட்டில் கட்டி மடி மீது நடப்பழக்கி, தோல் மீது தொட்டில் கட்டி துணை மீது நடப்பழக்கி, தங்க கிண்ண தான் எடுத்து தயிர் சாதம் ஊட்டினாங்க, வெள்ளை கிண்ண தான் எடுத்து வேணை சாதம் ஊட்டினாங்க. என்னை சீர சிறப்பாக என்னை வளர்த்து வந்தாங்கப்பா. கண்ணுங்களா